அமித்ஷாவுடன் கைகோர்த்த முதலமைச்சர் விஜய், அதிர்ச்சியில் உறைந்து போன ராகுல் காந்தி, கோவளத்தில் நடந்த இரவு உணவு விருந்து, நடு இரவில் நிலைப்பாட்டை மாற்றிய தாவேகா, கூட்டணியில் இருந்து வெளியேகிறதா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிராக தகவல் சேகரிக்க உத்தரவு, கம்யூனிஸ்ட் சிஜேபி கூட்டங்களில் பங்கேற்க மாணவர்களுக்கு தடை, கல்லூரிகளுக்கு கடிதம் எழுதும் தாவேகா அரசு, நடப்பது டிவிகே ஆட்சியா பிஜேபி ஆட்சியா, ஆதரவை வாபஸ் வாங்குமா கம்யூனிஸ்ட் கட்சிகள், மலேசியாவிலிருந்து வீடியோ வெளியிட்ட மாணவன், மழுப்பிய வன்னி அரசு, ஆதாரங்களுடன் பதிலடி கொடுத்த மாணவன். இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மை பின்னணியும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ காட்சிகளை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. உங்களுடைய உம்ரா வணக்கங்களை முழு மன திருப்தியோடு செய்கிறதுக்கு பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ். மக்கா மற்றும் மதினாவில் ஹரமுக்கு மிக மிக அருகில் தங்குமிடம், தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் சைவம் அசைவம் சொல்லி பஃபே சிஸ்டத்தில் தரமான உணவு வகைகள், மக்கா ஜியாரத், மதினா ஜியாரத், தாயிஃப், பத்ரு, இது மாதிரி 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை உங்கள் கூடவே இருந்து நானும் அனுபவமிக்க ஆலிம்களும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு ஹாஜிகளுக்கு எஹ்ராம் ஆடை முதற்கொண்டு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுருக்கிறோம். மொத்தத்தில் முழுமையான உபசரிப்போட உங்களுடைய உம்ரா வணக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ, எங்களுடைய அமித்ஷாஜி எங்களுடைய கியூட் சிஎம் முதலமைச்சர் விஜய் 2 பேருமா கையை கொடுத்துக்கிட்டு பூங்கத்துக்குள்ளே பரிமாறிக்கிட்டு பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் தலைவர் நான் துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லி பொறுப்புகளை நியமிச்சுக்கிட்டு 2 பேருமே ஒரு பக்கம் இரவு உணவு விருந்து என்ன, இப்படி பெரிய அளவிலான உணவு விருந்துகள் இதெல்லாம் ஜகபோகமாக நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அந்த நடு இரவில் தன்னோட நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறாரு. அதாவது சமீபத்தில் தான் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார். அனைத்து கட்சி எம்பிகளுக்கு ஒரு கூட்டம் வேற நடத்தினார். நோ டீலிமிட்டேஷனே வேணாம், 543 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம்லாம் நிறைவேற்றினாங்க. ஆனால் இன்னைக்கு அமித்ஷாவுடைய சந்திப்புக்கு பிறகு மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்காத அளவுக்கு சட்டம் இயற்ற வேண்டும். அதாவது என்ன சொல்றாருன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும், டிஎம்கே என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னா காங்கிரஸ் இன்னைக்கு தவிச்சு போய் கிடக்குறாங்க. ஐயோயோ இவரை நம்பி இருக்க திமுக வேற நம்ம பகச்சிக்கிட்டு வந்துட்டோமே, இந்த கவுண்டமணி காமெடியில் கப்பலில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இவன் பேச்சை கேட்டு போயிட்டு இப்போ திரும்ப போனாங்க என்ன பண்ணுவாங்க, பழைய இடத்துல வேலை கிடைக்காது அப்படிங்கிற கணக்கில் இன்னைக்கு காங்கிரஸ் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ்லேருந்து சமீபத்தில் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் போது ஹூவாஸ் எட்டப்பன் அப்படின்னு ஒரு கேள்வியை ஒன்று கேட்டிருந்தாரு. அதாவது திமுக இவங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்குறாங்க, பிஜேபிக்கு ஆதரவாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை ராகுல் காந்தி சொன்னார். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க 2025லேயுமே ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்டாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் கேட்டதும் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான். அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால் மாநிலங்களவையில் அவர் வச்ச கோரிக்கை ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் தான் கேட்டார். நாடாளுமன்றத்துக்கு வெளியில் காங்கிரஸை சேர்ந்த எம்பிகள், இந்திய கூட்டணி சேர்ந்த எம்பிகள் ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு சொல்லி பதாகைகள் பிடிச்சாங்க. அந்த கொள்கையில் திமுக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் வரா மாதிரி தெரியுது, ஒருவேளை ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா அது காங்கிரஸுக்கு ஆபத்தாயிருப்பேன் அப்படிங்கிறதால இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்தால் திமுக கண்டிப்பாக அதை ஏற்றுப்பாங்க. அப்போ திமுக ஏற்றுக்கிட்டா அந்த டீலிமிட்டேஷன் இங்கே அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுருமே, அப்போ அது காங்கிரஸுக்கு பாதிப்பாயிருமேன்றதுக்காக திமுக குற்றம் சாட்டி இவங்க பாஜக பக்கம் போகிறாங்க, இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்கிறாங்க, எட்டப்பன் வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்லாம் விட்டார். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா முதலமைச்சர் விஜய் சட்டசபையில் தீர்மானம்லாம் நிறைவேற்றினார். நோ டீலிமிட்டேஷன் 543 அப்படியே இருக்கட்டும்னு சொன்னார். ஆனால் அமித்ஷாவை போய் சந்தித்த பிறகு இன்னைக்கு மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடாது, அப்பேற்பட்ட ஒரு டீலிமிட்டேஷன் கொண்டு வரதுக்காக நீங்கள் சட்ட ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிறாரு. ஃபேர் டீலிமிட்டேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு ராகுல் காந்திலாம் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு தெரியல. இப்போ கூட்டணியிலேருந்து வெளியே போகிறாங்களா இல்லை தாவேகாவை எதிர்க்க போகிறாங்களா, என்ன செய்கிறதுனே தெரியாத அளவுக்கு மொத்த காங்கிரஸை இன்னைக்கு தவிச்சிட்டு கிடக்குறாங்க. அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்துக்கக்கூடிய இந்த மாநாடு என்ன அப்படின்னா, இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு மாநாடு தான். தென்னிந்தியா முழுக்க தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களும் கூடக்கூடிய ஒரு கூட்டம். இது வருஷம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த கூட்டத்துடைய 31வது கூட்டம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு எப்போவுமே உள்துறை அமைச்சர் தான் அந்த கூட்டத்துக்கான தலைவராக இருப்பார். அந்த அடிப்படையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னைக்கு தலைவராக இருக்கிறாரு.
அதோட துணைத் தலைவராக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதுக்கு துணைத் தலைவராக போட்டு அந்த கூட்டம் கோவளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதலை அந்த மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கேட்குறோம், இதே இடத்துல திமுக மட்டும் ஆட்சி பொறுப்பில் இருந்தது அப்படின்னா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய கூட்டு, இவங்க 2 பேரும் வந்து வெளியில தான் நீங்கள் வந்து நாங்கள் அடிச்சுக்க, இதே விஜய் இதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் சொன்னார், இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், ஆனால் மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிற மாதிரி வச்சுப்பாங்களாம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லி இதே விஜய் அவர் தேர்தல் பிரச்சாரம் டைமில் டைலாக் விட்டார். சிறுபான்மை மக்களோட வாக்குகளை வாங்குறதுக்காக காங்கிரஸுக்கு கோடி கோடியாக பணம் கொடுத்து இந்த காங்கிரஸை கேவலப்படுத்தினதே இதே விஜய் தான். காங்கிரஸுக்கு கோடி கோடியாக செலவு பண்ணி காங்கிரஸை பையில தூக்கி போட்டுப்பாங்க, போட்டுக்கிட்டு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக பிஜேபி கூட மறைமுகமான கூட்டணி வச்சுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு டைலாக் விட்டார். திமுக எந்த ஒரு இடத்துலையுமே பாஜகவுக்கு அடிப்பணிந்து போகல. யூஜிசி நாமினி இன்னைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு யூஜிசி நாமினியை சத்தம் இல்லாமல் உள்ளே சேர்த்துட்டீங்க. அந்த யூஜிசி நாமினியை நாங்கள் உள்ளே சேர்க்க மாட்டோம், நீங்கள் நிதியே தரலனாலும் பரவாயில்ல, உங்களுடைய புதிய கல்விக் கொள்கை காவி கொள்கை எங்களால் ஏற்க முடியாது, நாங்கள் எங்கள் மாநிலத்துக்குள் சொல்லி மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குறோம் சொல்லி இவ்வளவு ஸ்ட்ராங்காக திமுக இருக்கும் போதும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய கூட்டம் சொல்லி டைலாக்லாம் விட்டீங்க. நிதி ஆயோக் கூட்டம் ஒவ்வொரு வருஷமே ஒன்றிய அரசு சார்பில் டெல்லியில் நடத்தப்படும். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போகும்போது அன்னைக்கு அந்த வரிசையில் எல்லா முதலமைச்சர் நிற்கும் போது இவரும் அந்த வரிசையில் நின்னா, பார்த்தீங்களா ஸ்டாலின் வந்து முதல் வரிசையில் நிற்க வச்சிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க தான் குற்றம் சாட்டினாங்க. இன்னைக்கு விஜய் முதலமைச்சராக இருக்கும்போது அவரையுமே அதே முதல் வரிசையில் வைக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு நிதி அளவில் பொருளாதார அளவில் உயர்ந்து இருக்கிறதால முன் வரிசையில் நிற்க வைப்பாங்க. அப்போ இவரை முன் வரிசையில் நிற்க வச்ச பிறகு அங்கே அந்த டைலாகை காணாம். முன் வரிசையில் நிற்க வச்சிட்டாங்களே இவங்களுக்கு ரகசிய கூட்டா அப்படின்ற டைலாக்லாம் இங்கே காணாம். இப்போ இந்த இடத்துல என்னென்னா அமித்ஷா தலைவராகவும் விஜய் இன்னைக்கு ஒரு துணைத் தலைவராகவும் இந்த கூட்டத்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. இது ஒரு சுழற்சி முறையில் இந்த தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறது வழக்கம். அதாவது தலைவர்ன்றது உள்துறை அமைச்சர் தான், அதில் மாற்றம் செய்ய மாட்டாங்க. துணைத் தலைவர்கள் ஏன்னா தென்னிந்திய மாநிலங்கள் சார்பில் நடக்கிறதால ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் துணைத் தலைவர்கள் மாற்றப்படுவாங்க. 27வது கூட்டத்துக்கு கேரளா முதலமைச்சர் துணைத் தலைவராக இருந்தார். 28வது கூட்டத்துக்கு அன்னைக்கு கர்நாடக முதலமைச்சராக இருந்த குமாரசாமி அதுக்கு தலைவராக இருந்தார். 29வது கூட்டத்துக்கு ஆந்திராவில் அந்த ஆந்திரா சார்பில் இருந்து அவங்கள தலைவர் பொறுப்பில் நியமிக்கப்பட்டது. 30வது கூட்டத்துக்கு மீண்டும் கேரளாவில் பினராயி விஜயன் தலைவராக போடப்பட்டது. 31வது கூட்டம் இந்த முறை அந்த சுழற்சி தமிழ்நாடு கிட்ட வரதால இந்த முறை இங்கே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கிறதால அவர் இன்னைக்கு துணைத் தலைவர் பொறுப்பில் போட்டிருக்கிறாங்க. இது மேட்டர் இல்லை. ஆனால் இதே இடத்துல திமுக இருந்திருந்தாங்கன்னா இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான கூட்டு, வெளியில தான் கதர் சட்டை, உள்ளுக்குள்ள காவி சட்டைன்னு சொல்லி பஞ்ச் டைலாக்லாம் ரைமிங்லாம் டைலாக் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு எந்த சத்தத்தையும் காணாமல் ஒட்டு மொத்தமாக கமுக்கமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சரி, இங்கே போய் இரவு விருந்து சாப்பிட்டீங்க, அங்கே இரவு விருந்து சாப்பிட்ட பிறகு டீலிமிட்டேஷனில் உங்களோட நிலைப்பாட்டையே மாற்றிக்கிட்டீங்க. இதை மாற்றினது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாஜக எதெல்லாம் விரும்புகிறார்களோ அது இன்னைக்கு சத்தமே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா தாவேகா கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு தெரிவித்த கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கட்சியோடைய தலைவர்களை பற்றின ரகசியங்களை நீங்கள் ஆராயணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை ஒன்று விடப்படுது. அதாவது திண்டுக்கல் வட்டாட்சியர் சார்பிலிருந்து, திண்டுக்கல் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சார்பிலிருந்து ஒரு சுற்றறிக்கை, திண்டுக்கல் குஜிலியம்பாறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரெவன்யூ வில்லேஜுக்கு, அங்கே இருக்கக்கூடிய வருவாய் கிராமங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு கிராம உதவியாளர்கள், வில்லேஜ் அசிஸ்டண்ட், நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும், உங்கள் பகுதியில் யாரெல்லாம் சிபிஎம் கட்சியில் இருக்கிறாங்களோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சிபிஐயில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய தலைவர்கள், அந்த கட்சியில் யாரெல்லாம் நிர்வாகிகள் இருக்காங்களோ எல்லாருடைய தகவல்களையும் நீங்கள் சேகரிக்க ஆரம்பிக்கணும். சேகரித்து இந்த விபரத்தை முழுக்கவே தாசில்தார்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்படுது. ஏன் சேகரிக்கணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி கொஞ்சம் லைட்டாக அப்படி கடந்து போய் பாருங்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின அன்னைக்கு பிரதமர் மோடி அவருடைய பேச்சில் பல விஷயங்கள் பேசும்போது குறிப்பாக ஒரு விஷயத்தை பேசினார். திமாகி நக்சல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பேசினார். திமாகி நக்சல் அப்படின்னா ஆயுதம் ஏந்தாத நக்சல் சிந்தனையாளர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க ஆயுதம் ஏந்துவாங்க. ஆனால் திமாகி நக்சல், அர்பன் நக்சல் அப்படிங்கிறவங்க இவங்க ஆயுதம் ஏந்தாதான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் இவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னார். அப்போவே காங்கிரஸ் தரப்புலேருந்து அதுக்கு எதிர்வினை ஆற்றப்பட்டு குறிப்பாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அதை பற்றி சொல்லும் போது ஆமாங்க நான் கூட திமாகி நக்சல் தான், ஐ எம் ப்ரவுட் திமாகி நக்சல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக யாராவது பேசினாலோ, உங்களுடைய கொள்கைக்கு எதிராக பேசினாலோ, அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தாலோ அவங்க திமாகி நக்சல்னா ஐ எம் ப்ரவுட் திமாகி நக்சல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார்.
அப்போ இந்த நக்சல்கள் கண்காணிக்கப்படணும் அப்படின்னாலே நக்சல் இந்த பாஜக பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களை பாகிஸ்தான் கைகூலி தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி எப்படி முத்திரை குத்துவாங்களோ, கிறிஸ்தவர்களாலே மதமாற்ற கும்பல் இவங்கள வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி முத்திரை குத்துவாங்களோ, அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அவங்க வைக்கக்கூடிய ஒரு பேர் இவங்களாம் நக்சல், அர்பன் நக்சல் அப்படின்ற ஒரு பேர் வைப்பாங்க. அப்போது சுதந்திர தின அன்னைக்கு பிரதமர் மோடி திமாகி நக்சல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இவங்க கிட்டலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், அவங்களெல்லாம் தனித்து விடப்படணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. கரெக்டாக அது நடந்து இன்றைக்கி கொஞ்ச நாளில் பார்த்தோம்னா திண்டுக்கல் குஜிலேம்பாறையோடைய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சார்பில் இருந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டு உங்கள் கிராமங்கள்லாம் யாரெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காங்களோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காங்களோ அவங்களுடைய தகவல்களை நீங்கள் சேகரிக்கணும். சேகரிக்க தவறினால், இந்த வேலையை செய்ய தவறினால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் தீவிரவாதியாக இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற வன்மொழியாளர்கள் இருக்கிறாங்க, ஏன் அவங்கள மட்டும் நீங்கள் கண்காணிக்கணும்? அதாவது ஒரு பாதுகாப்புக்காக, ஒரு மாநிலத்தோட பாதுகாப்புக்காக நீங்கள் எல்லாரையும் தகவல் சேகரித்தா ஒரு நியாயம். அது ஏன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியோட பெயரை பயன்படுத்தி சிபிஐ சிபிஎம்னு சொல்லி அந்த கட்சியோட பெயரை பயன்படுத்தி சொல்கிறாங்கன்னா எவ்வளவு மோசமான ஒரு சிந்தனை. அதாவது டெல்லியில் அந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு பிறகு இடதுசாரிகள் தேடி தேடி குறிவைக்கப்பட்டாங்க. அதெல்லாம் இன்னைக்கு இங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போ இங்கே நடக்கிறது டிவிகேவுடைய ஆட்சியா பிஜேபியோடைய ஆட்சியா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட மோசமான நிலைகள். அப்போ தாவேகாவுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போதே நம்ம பேட்டை டிவியில் பல விவரங்களை சொன்னோம். அங்கே இருக்கக்கூடிய பல வேட்பாளர்கள் இதுக்கு முன்னாடி பாஜகவில் இருந்தவங்க, ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்கன்னு சொல்லி பல விவரங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுடைய ஆட்சியுடைய பொறுப்பில் பல அதிகாரிகள், அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் எல்லாரும் சங்கிகளாக ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய உதாரணம். இது வரைக்கும் நம்ம மாட்டுக்கறி தடை செய்யப்பட்டதையோ, இங்கே இருக்கக்கூடிய பல வகையான பண்டிகைகளுக்கு குறுக்கீடு போட்டதையோ இது வரைக்கும் நம்மளாம் பார்த்ததில்லை. ஏன் நீட் எக்ஸாம் போராட்டம் நடக்கும்போது மெரினா பீச் இழுத்து போட்ட ஒரு அநியாயம், மெரினா பீச் இழுத்து போட்டப்பட்ட ஒரு அராஜகம் இங்கே நம்ம பார்த்தோமா? அப்போ பாஜக என்னெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நம்மளால ஒரு கோட் சூட்டு போட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமியாக தான் இன்னைக்கு நம்மளால ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமை. சரி, இது இதோட முடிஞ்சதுதான் பார்த்தோம்னா, அடுத்து பார்த்தோம்னா கல்லூரிகளுக்கு லெட்டர் அனுப்பப்படுது. அதாவது கல்வி ஆணையர் சார்பில் இருந்து எல்லா கல்லூரிகளுக்குமே ஒரு லெட்டர் அனுப்பப்பட்டு எல்லா கல்லூரியோட பிரின்சிபலுக்கு அனுப்பப்பட்டு உங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இடதுசாரிகளுடைய கட்சி நடத்தக்கூடிய போராட்டங்களையோ, சிஜேபி கட்சி நடக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அந்த கட்சி நடத்தக்கூடிய போராட்டங்களையோ உங்கள் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு கடிதம் அனுப்பப்படுது. அப்போ முழுக்க இடதுசாரிகள் சிஜேபி இந்த போராட்டத்தில் கலந்துக்க கூடாது. இது எல்லாமே யாருடைய பாஷை, இதெல்லாம் யாருடைய சிந்தனை? முழுக்க சங்கி ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய சிந்தனை. அந்த சிந்தனை எல்லாம் இன்னைக்கு சட்டமாக இங்கே கொடுக்கப்படுது. சும்மா சாதாரணமாக வாய் வார்த்தையாவோ இல்லை, எல்லாம் சட்டமாவோ ஒரு அறிக்கையாவோ சுற்றறிக்கையாவோ இன்னைக்கு ஒவ்வொரு கல்லூரிகளுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு இவ்வளோ பெரிய நிலைமை நடக்குது. ஐயா, இங்கே ஏபிவிபி ஆர்எஸ்எஸ் உடைய ஏபிவிபி மாணவர் அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க, அதுக்கு எந்த தடையும் இல்லை. உடனே நல்லா பாருங்கள், திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் இந்த ஏபிவிபிலாம் நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரே முறை முக ஸ்டாலின் அவருடைய வீட்டு வாசலில் போய் இந்த ஏபிவிபின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டம் போய் ஒரு வாட்டி போராட்டம் பண்ணுச்சு. ஆனால் விஜய் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு தலைமைச் செயலகத்துக்கே இந்த கூட்டம் உள்ளே போனாங்க. அங்கே போய் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போனாங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க ஏதாவது ஆர்ப்பாட்டம் செய்யும் போது பல இடங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க, அதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் இங்கே பெரியாரோட திராவிட கழகம் சார்பில் நீட்டுக்கு எதிராக வாகன பேரணி நடத்தினா அதுக்கு தடை விதிக்கப்படுது. இன்னைக்கு அந்த போராட்டங்களில் இடதுசாரிகளோட போராட்டத்திலையோ சிஜேபியோட போராட்டத்திலையோ மாணவர்கள் கலந்துக்கவே கூடாது, அதுக்கு நீங்கள் தடை விதிக்கணும்னு சொல்லி கல்லூரி பிரின்சிபல்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதப்படுதுன்னா அப்போ இங்கே நடக்கிறது தாவேகாவுடைய ஆட்சியில், இங்கே முழுக்க பாஜகவுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது பெரிய அளவில் கேள்விகள் கேட்ட பிறகு, குறிப்பாக அது வருவாய்த்துறை சார்பில் சொல்லப்பட்டிருக்கு, துறை சார்ந்த அமைச்சர்கள் கேட்ட பிறகு அது சில அதிகாரிகள் அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, அதனால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம், அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி? அரசுடைய கொள்கை இல்லாமல், அரசுடைய முடிவு இல்லாமல் அதிகாரிகள் இப்படி தன்னிச்சையாக முடிவு எடுத்துட முடியுமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது கதை எல்லாமே. அப்போ ஆதரவு தெரிவிச்சு காங்கிரஸ் ஒரு பக்கம் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு பக்கம் தவிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த மாதிரி நிலைமை. வாக்களித்த மக்கள் பரிதாபமாக இன்னைக்கு முடிச்சுட்டு கிடக்குறாங்க. நம்ம இவங்கள எங்கெங்கேயோ மாற்றம் நினைச்சோமே, ஆனால் இவங்க பிஜேபி என்னென்ன நினைக்கிது அந்த மாற்றத்தை தானே இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. சரி, இவங்கள நம்பி தான் அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு மேலே இருக்காங்க. அவங்களுடைய கதையை கேட்டோம்னா, அதாவது மலேசியாவை சேர்ந்த பாரதிதாசன் சொல்லக்கூடிய ஒரு மாணவர், அந்த மாணவர் அம்பேத்கர் அயலக திட்டத்தின் மூலிமா மலேசியாவில் படிச்சுட்டு இருக்காரு. அதாவது அம்பேத்கர் அயலக திட்டம்ங்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு மாணவர்கள் எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் வெளிநாடுகளில் போய் உயர் படிப்பு பிஹெச்டி ரிசர்ச் இது மாதிரியான படிப்புகள் படிக்கும்போது
அந்த மாணவர்களுக்கு அரசு சார்பில் செலவு செஞ்சு ஒரு வருஷத்துக்கு 36 லட்ச ரூபா செலவு செஞ்சு திமுக சார்பில் இருந்து அதுக்கு சிறப்பாக அந்த ஏற்பாடு செஞ்சாங்க. 2021 கடைசி அதிமுக ஆட்சி விட்டு நகரும் போது வெறும் 9 மாணவர்களை மட்டுமே படிக்க வச்சாங்க. வெறும் 4 கோடி ரூபா தான் அவங்க டோட்டல் செலவு. வெறும் 9 மாணவர்களை மட்டுமே படிக்க வச்சு அம்பேத்கர் அயலக திட்டம் படிக்க வச்சாங்க. ஆனால் திமுக ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற பிறகு 2025 அது படிப்படியாக உயர்த்தி 213 மாணவர்களை படிக்க வச்சு மாணவர்களுக்கு தலா 12 லட்சம் செலவு பண்ணாங்க. திமுக ஆட்சி பொறுப்பை விட்டு போகும்போது 2025-26 கல்வியாண்டில் திமுக 362 மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சாங்க. ஒரு மாணவனுக்கு 36 லட்ச ரூபா செலவு பண்ணாங்க. ஒரு மாணவனுக்கு 36 லட்ச ரூபா செலவு பண்ணி வெளிநாடுகளில் போய் படித்து, அதனால தான் சமீபத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு ஓட்டுநர் கூட என் புள்ள வெளிநாட்டில் போய் ரோபோட்டிக் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படி சொல்லி பெருமையாக பேசினார் இல்லையா, அந்த கல்வி. அப்படி மலேசியாவில் படிக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் சம்மந்தமாக படிக்கக்கூடிய ஒரு மாணவன், நான் படிச்சுட்டு இருக்கேன், என்னோட செகண்ட் இயருக்கான எந்த ஒரு பணமும் கொடுக்கப்படலை. அப்போ என்னோட டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டப்பட்டுருச்சு. எனக்கு புக்ஸ் வாங்குறதுக்கோ அடுத்தடுத்து கட்ட என்ன மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கோ என்னோட ஃபீஸ் கட்டப்படலை. மார்ச் 24 என்னுடைய ப்ரொஃபஸர் என்னுடைய செகண்ட் இயருக்கான ரிசர்ச் ஃபீஸு, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கும் அதுக்கப்புறமா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கும் புக்ஸ் வாங்குறதுக்கான ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி எனக்கு என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து எனக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க. இது மார்ச் 24 கொடுத்தாங்க. அந்த லெட்டரை நான் ஏப்ரல் 1 துறை சார்ந்த அமைச்சர்கள் அனுப்பி வச்சுட்டேன். தமிழ்நாட்டுக்கு மெயில் அனுப்பிட்டேன். குறிப்பாக அந்த துறை யார் கையில் வரணுமா, ஆதி திராவிட நலத்துறை. அதை தான் இன்னைக்கு தவேக வந்து சமூக நீதி நலத்துறைன்னு சொல்லி அதோடைய அமைச்சராக வன்னியரசு அவர்கள் நியமித்து வச்சிருக்காங்க. அப்போ ஏப்ரல் 1 நான் கடிதத்தை அங்கே பாஸ் பண்ணிட்டேன். திரும்ப ஏப்ரல் 21 வரைக்கும் தினம் நான் மெயில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு பதிலுமே இல்லை. அதுக்கு பிறகு வன்னியரசு அவர்களுக்கு நேர்லேயே ஆள் அனுப்பி எனக்கு சொந்தக்காரங்களை நேரில் அனுப்பி அப்போ சொல்லும் போது பண்ணிடலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது அதுக்கப்புறம் வரவே இல்லை. என் படிப்பு இப்போ கெட்டு போச்சுன்னா, பணம் அனுப்பலை, தமிழ்நாட்டிலேருந்து பணம் வரல அப்படின்னா அந்த மாணவனோட ஒட்டுமொத்த படிப்புமே வீணாக போயிடும். அப்போ இப்படியாப்பட்ட நேரத்தில் அந்த மாணவர் ஒரு கிட்ட வீடியோ போடுறாரு, பணம் அனுப்பலைன்னா என் படிப்பு வீணாக போயிடும் அப்படின்னு வீடியோ போடும்போது திமுக சட்டசபையில் அதை கேள்வியாக கேட்குறாங்க. அம்பேத்கர் அயலக திட்டத்துக்கு திமுக அவ்வளோ செலவு செஞ்சாங்களே, கிட்டத்தட்ட 131 கோடி ரூபா செலவு செஞ்சாங்களே. அதிமுக 4 கோடி செலவு பண்ண இடத்துல திமுக 131 கோடி செலவு பண்ணி 362 மாணவர்களை படிக்க வச்சாங்களே. இன்னைக்கு அந்த மாணவர்களுக்கு 2ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்கான பணம் கூட கொடுக்கப்படலையே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது வன்னியரசு அதுக்கு எதிர்த்து பதில் சொல்றாரு, இல்லை நாங்கள் இந்த பாருங்க, இந்த தேதியில் இதை கொடுத்தோம், இந்த தேதியில் இதை கொடுத்தோம், இந்த தேதியில் இதை கொடுத்தோம், அதெல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு, அந்த மாணவர் தவறாக சொல்றாருன்னு சொல்லி மாணவனே பிளேம் பண்ணுறக்கூடிய இடத்துல போனார். பாதிக்கப்பட்டவனே குற்றவாளி ஆக்கக்கூடிய இடத்துல பேசினார். அதுக்கப்புறம் திமுக சார்பில் இந்த பதில் கொடுக்கப்பட்டது, ஐயா நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணப்பட்டது அவ்வளோ செலவு பண்ணப்பட்டதுங்கிறீங்களே, இதெல்லாம் திமுக ஆட்சியில் செலவு செய்யப்பட்ட தொகைகள். திமுக ஆட்சியில் ஒவ்வொரு வருஷமா அவங்க எப்போ செலவு செஞ்சாங்கன்ற அந்த விவரங்கள். இப்போ தவேக ஆட்சி அமைஞ்ச பிறகு 2ஆம் ஆண்டு கல்விக்கான அந்த மாணவனுக்கான பணம் கொடுக்கணும்ல, அதை கொடுக்கலன்னு தான் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னும் போது அது அப்படியே சமாளிச்சார். வன்னியரசு அப்படியே சமாளிச்சார். இன்னைக்கு அந்த மாணவன் 2வது ஒரு வீடியோ போட்டுவிட்டு, வன்னியரசு அவர்களே உங்களுக்கு நான் இவ்வளோ மெயில் அனுப்பினேன், ஏப்ரல் 1 மெயில் அனுப்பினேன், ஏப்ரல் 21 மெயில் அனுப்பினேன், தொடர்ந்து டெய்லி அனுப்பினேன், நேரில் ஆள் அனுப்பினேன், அப்போ நீங்கள் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இன்னைக்கு நான் தவறான தகவல் சொல்கிறேன்னு சொல்லி ஏன் மேலே நீங்கள் படிய போடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவன் படிக்கணுங்கிறதுக்கான இவ்வளோ பெரிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. நீங்களும் அந்த சமூகத்திலேருந்து வந்த ஒருத்தர் தானே, நீங்கள் எங்களை கை தூக்கி விடலனாலும் பரவாயில்ல, எங்களை காலை வாரி விடக்கூடிய வேலை செய்யாதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, அப்பட்டமான பொய்ய சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் இன்னைக்கு ஆதங்கத்தோட வீடியோ போடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. அப்போ தவேக ஆட்சி தான் இங்கே பாஜக என்னெல்லாம் ஆசைப்படுதோ அதை செய்கிறாங்கன்னு பார்த்தா, அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க தவேகாவுடைய மனசு நோகாத அளவுக்கு, தவேகாவை யாரும் குற்றச்சாட்டை சொல்லாத அளவுக்கு, மக்களையே பழி சொல்லக்கூடிய அளவுக்கு, மக்கள் மேலேயே பழி தூக்கி போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இவங்க நகர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஆட்சியோட அன்றாட நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு வைரலாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.